வணக்கம். நாடு முழுவதும் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்த கடந்த 2018 முதல் பரீட்சா பே சர்ச்சா எனப்படும் தேர்வு குறித்த கலந்துரையாடலை பிரதமர் மோடி நடத்தி வருகிறார். தொடர்ந்து 9வது ஆண்டாக நடக்கும் இந்த நிகழ்வில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டனர். மாணவர்கள் மத்தியில் மோடி பேசும்போது படிப்பை மாணவர்கள் சுமையாக கருதக்கூடாது, அரை மனதுடன் படிக்காமல் முழு கவனத்துடனும் உற்சாகத்துடன் படிக்க வேண்டும். அரைக்குறையாக படித்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம். அதே சமயம் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளை விட வாழ்க்கையில் என்னவாக போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். எட்டும் தூரத்தில் நமக்கான இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். அதே சமயம் அது எளிதாக அடைந்துவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு விளையாட்டு என்பது மிகவும் பிடிக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நம் வீட்டில் இணையதள டேட்டா மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக சமூக வலைதளங்கள், ஆன்லைன் வீடியோ விளையாட்டுகளிலேயே மூழ்கிவிடக்கூடாது. இது நம் எதிர்காலத்தை நாசமாக்கிவிடும். படிப்பு, ஓய்வு, திறமை, பழக்க வழக்கம் என அனைத்திலும் ஒரு சமநிலை அவசியம். அது தான் வளர்ச்சிக்கான முக்கிய தூண்டுகோல். இவ்வாறு அவர் கூறினார். கடந்த ஆண்டு 3.53 கோடி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றது கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்தது. தற்போது நடந்த நிகழ்ச்சியில் 4.5 கோடி மாணவர்கள் பங்கேற்றதன் மூலம் முந்தைய சாதனை முறியடிக்கப்பட்டு பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.